ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான காரசாரமான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ மீன் எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ இதுக்கு தேவையான நம்ம புளியெல்லாம் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கொய்யாக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கரைசி வடிகட்டி எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு கரெக்டாக வச்சா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கம்மியாக வச்சுட்டா டேஸ்ட்டு கம்மியாகிடும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழமான தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு கல் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சி விட்டுறலாம். நல்லா தக்காளி வந்து நல்லா கையிலே கரைசும் போது தான் உங்களுக்கு வந்து மீன் குழம்புக்கு வந்து அந்த புளிப்பு தன்மை கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ உப்பு, புளி, தக்காளி இது எல்லாமே நல்லா அந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க. இப்போ இதில் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு தூள் சேர்க்குறேன். நம்ம தண்ணி வைக்கிறத பொறுத்து நம்ம கூட குறைச்சி சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் குழம்பு தூள் சேர்க்கல அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள், மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி, அப்புறம் மிளகாய்த்தூள் இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கரைச்சி விட்டாச்சுங்க. இப்போ இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய். இப்போ மீன் குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானோன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும் குழம்பு, அதுக்காக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நான் இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்க்குறத விட இடித்து சேர்த்திங்க அப்படின்னா குழம்பு வந்து நல்லா மணமாக இருக்கும். இப்போ சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு 10-15 பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். உங்களுக்கு வதக்கும் போதே அந்த தாளிப்பு வடகத்தோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு பிறகு ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாகவும் இருக்கும். அதனால் எப்போவும் சேர்த்து தாளிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் இந்த அளவுக்கு வதங்கினாலே உங்களுக்கு போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புளிக்கரைச்சலாம் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சா தான். இப்போ 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துடலாம்.
இப்போ எல்லா மீனும் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம். ஏன்னா வெந்ததுக்கு பிறகு நம்ம கரண்டி போட்டு கலந்தோம்னா மீன் உடையும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் தான் இது கொதிக்கணும். அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. இந்த மீனெல்லாம் உடனே உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 4 நிமிஷம் மட்டும் கொதிச்சா இது போதும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மீனெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கம குழம்பு இருக்குது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா சுடான சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.